ஜோதிட அன்புகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய முன்னணி நடிகர்கள் ஒருவராகிய திரு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஜாதக பலன் பற்றி சொல்கிறதுல நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். சிவகார்த்திகேயன் அவர்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு. அதே போல் மகர ராசியில் பிறந்திருக்கார். இவருடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரபகவான் உச்சத்தில் இருக்கார். கலைக்குரிய நாயகன் மற்றும் லக்னாதிபதி. இவருடைய லக்னம் ரிஷப் லக்னம். லக்னாதிபதி சுக்கிரபகவான் லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று செவ்வாயோடு சேர்ந்து பிறகு மங்களயோகம் அப்படின்ற உயர்தரமான ஒரு ராஜயோகத்தோடு அமர்ந்திருக்கிறதால சீக்கிரமே ரொம்ப கஷ்டம்லாம் எதுவும் படாமல் மிகப்பெரிய முன்னணி நடிகர்கள் ஒருவராக வந்துட்டார். கலைத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கிறார். அதற்கு மிக முக்கிய காரணம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு லக்னாதிபதி உச்சம் லாபஸ்தானத்தில், அதே போல் செவ்வாய் கூட சேர்ந்து மிகப்பெரிய வலுவடைந்துள்ளார். அதே போல் கேது பகவான் பராக்கிரமஸ்தானத்தில் அதி சுபத்து வலுவாக இருக்கார். அதனால் ஆன்மீகத்தில் சிறந்த ஞானம், கடவுளுடைய அருளாசை பெற்றவர் திரு சிவகார்த்திகேயன் அவர்கள். 7ஆம் வீட்டில் விற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் லக்னத்தை பார்க்குறதால நீண்ட ஆயுள் உடையவர். அதே போல் பாக்கியஸ்தானமாகி 9ஆம் வீட்டில் மகர ராசியில் சந்திரபகவானும் குருவும் சேர்ந்து கஜகேசரி யோகம் அப்படின்ற அதி உன்னதமான யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. குருபவனை பொறுத்த வரைக்கும் ஆட்சியோ உச்சமோ நீச்சமோ வக்ரமோ எந்த நிலைமையில் இருந்தாலும் சுப வலுவை தான் தராரு, சுப பலனை தான் தராரு அப்படின்றத இவருடைய ஜாதகத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ குருபவன் 9ஆம் வீட்டில் நீசமாக இருந்தாலும் அவர் சாண பலத்தின்படி நல்ல அதி சுபத்து வலுவில் இருக்கார். அதே போல் சந்திரபகவான் கூட சேர்ந்து கஜகேசரி யோகம் அப்படின்ற உயர்தரமான ஒரு ராஜயோகத்தில் இருக்கிறதால மிகப்பெரிய நடிகர்கள் ஒருவராக மிகப்பெரிய ஸ்டாராக ஜொலித்து கொண்டிருக்கிறார். அதே போல் 10ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறதால தாம் இருக்கும் ஃபீல்டில் முன்னணி நட்சத்திரமாக வள வரார். ஏன்னா சிவகார்த்திகேயன் 10ஓட 1 11லாம் கிடையாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில மிக முக்கிய நடிகர்கள் ஒருவராக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில், ஏன் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில், மலையாள இண்டஸ்ட்ரியில், சுருக்கமாக சொல்லப்போனால் சவுத் இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய நடிகர்கள் ஒருவராக சிவகார்த்திகேயன் அவர்கள் ஜொலித்து கொண்டிருக்கிறார். அதற்கு மிக முக்கிய காரணம் ஒன்று, சூரிய பகவான் திக்பலன் பெற்று தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கார். அதே போல் 10ஆம் வீட்டில் புதன் இருக்கார். அதனால் இவருடைய ஆரம்ப காலகட்டம் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தொடங்கியது. அதாவது டிவியில் பல குரலில் பேசி அசத்துறது, காம்பேரிங் பண்ணுறது, கிண்டலும் கேலியுமா ஒரு ஷோ பண்ணுறது, இப்படி விஜய் டிவியில் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய வாக்கு சாதுரியத்தையும் பேச்சாற்றலையும் அடிப்படையாக வச்சு தான் இவர் மிகப்பெரிய அளவில் முன்னேறினார். அதற்கு மிக முக்கிய காரணம் தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் வீட்டில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதிபத்திய யோகம் அப்படின்ற சுபத்துவமான ஒரு யோகம் அடைஞ்சிருக்கு. ஸோ குருபவன் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து கஜகேசரி யோகம் பெற்று குருபவன் லக்னத்தை பார்க்குறது ஒரு சிறப்பு. லக்னாதிபதி சுக்கிர பகவான் அவர் தான் கலைக்கு காரகன், அவர் உச்சபலம் பெற்றது ஒரு சிறப்பு. செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டின் அதிபதி, பொதுமக்கள் ஜனத்தொடர்பை குறிக்கக்கூடிய அந்த 7ஆம் வீட்டின் அதிபதி லக்னாதிபதி சுக்கிரபகவானோடு சேர்ந்து அவரும் சுபத்துவ வலுவடைகிறார். பிறகு மங்களயோகம் என்ற உயர்தரமான ஒரு யோகத்தை அடைகிறார். அதனால் நிறைய ப்ராப்பர்ட்டி, நிறைய ஃபினான்ஷியல் க்ரோத் இவருக்கு ஏற்பட்டிருக்கு. அதே போல் 10ஆம் வீட்டில் சூரிய பகவான் வீற்றிருக்கிறதால கவர்மெண்ட் சம்மந்தமாக இவருக்கு எதிர்காலத்தில் பல உயரிய விருதுகள், அங்கீகாரங்கள், சலுகைகள், பாராட்டுதல்கள் கட்டாயம் கிடைக்கும். மிகப்பெரிய அதிகாரமிக்க பொறுப்புக்கு, பதவிக்கு இவர் எதிர்காலத்தில் வருவார் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்துடும். நன்றி நண்பர்களே.